ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோஹிணி முத்தோட மொபைலை அவருக்கே தெரியாமல் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆமாங்க, சத்யாவோட வீடியோ லீக் பண்ணிட்டா போதும், நம்ம பிரச்சனை எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம், முத்து மீனாக்கு பெருசாக ஆப்பு வச்சிடலாம், அது இல்லாமல் அந்த பிஏ டார்ச்சர்லேருந்து தப்பிச்சலான்னு நினைப்பாங்க. அதுக்காக முத்தோட மொபைல் எடுக்கிறதுக்கு சரியான டைம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முத்தும் குளிக்க போறாரு. ரோஹிணி அந்த சான்ஸை பயன்படுத்திட்டு வேகமாக முத்தோட ரூம்குள்ளே போயிட்டு அவரோட மொபைலை எடுத்துருவாங்க. ஆனால் முத்து திடீர்னு வெளியே வந்துருவாரு. ரோஹிணி மாட்டிக்கூடாதுன்றதுக்காக கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. முத்து அங்கேருந்து கிளம்புறதுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் முத்து அங்கேருந்து கிளம்பவே மாட்டார். இதுவே ரோஹிணிக்கு கடுப்பாக தான் இருக்கும். இதில் மீனா வேற ரூம்குள்ளே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன் வேற நடக்கும். அதெல்லாம் பார்த்து ரோஹிணிக்கு இன்னும் வெறுப்பாகுது. ஒரு கட்டத்தில் முத்தோட மொபைலை செக் பண்ணுறாங்க. அந்த வீடியோ இருக்குதான் தேடி பார்ப்பாங்க. அந்த வீடியோவும் இருக்கும். அதை பார்த்த ரோஹிணிக்கு செம ஜாலியாகுது. இது போதும்டா அவங்களுக்கு காப்பு வைக்கணும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே அந்த வீடியோவை அவங்க மொபைலுக்கு சென்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் முத்தோட மொபைலில் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுது. ரோஹிணிக்கு பயங்கர ஏமாற்றமாக இருக்கும். லாஸ்ட்டாக நடக்குதுன்னா முத்து அவர் மொபைலை காணாம தேட ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணி இப்பயும் கட்டிலுக்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பாங்க. எங்க மாட்டிப்போமோன்ற பயத்தில் இருக்காங்க. ஆனால் கரெக்டான டயத்தில் மீனா எங்க மொபைல் ஹாலில் இருந்தாலும் இருக்குங்கன்றாங்க. முத்து மொபைலை தரத்துக்காக ஹாலுக்கு வராரு. ரோஹிணி அந்த டயத்தை பயன்படுத்தி ரூம்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. முத்து திரும்பி போய் பார்க்கும்போது மொபைல் ஒரு இடத்துல இருக்கும். அதை பார்க்கும்போது முத்துக்கே குழப்பமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரவி அவர் புது முதலாளி நீத்தோட ஒரு ஷாப்புக்கு வந்திருக்காரு. நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசாக பிளேட்ஸ் எல்லாம் வாங்கணுன்றாங்க. அதுக்கு ரவி எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு, நம்மகிட்ட இருக்க பிளேட்ஸே நல்லா தானே இருக்குன்னுவாரு. அப்போ நீத்து சொல்கிறாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பிளேட்டோட டிசைன்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்குது, நான் யூனிக்கான டிசைனில் பிளேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுட்டு கொடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுற கஸ்டமருக்கு கோவம் வரும். அந்த மாதிரி டயத்தில் பிளேட்ஸு கப்பு எல்லாமே யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை பற்றி கஸ்டமர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் பெருசாக கோவம் வரலாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக ரவியும் நீத்தும் சேர்ந்து புது புது டிசைனில் பிளேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஷாப்புக்கு ஸ்ருதியோட அம்மா சுதா வராங்க. ரவி இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்தா சுதாக்கு செம டென்ஷன் ஆகுது. ரவியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ரவியும் விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்ட சுதாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நீங்கள் செஃப் தானே, பிளேட் வாங்க கூட நீங்கள் தான் வரணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு ரவி முதலாளி சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆண்டி ஆகணுன்றாரு. கடைசியாக சுதா என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதி கால் பண்ணி நான் உடனே உன்னை மீட் பண்ணணுன்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, சுதா ஸ்ருதியை பார்த்து பயங்கரமாக ஏற்றி விடுவாங்க. உன் புருஷன் இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டியா? இங்கேப்பா ஸ்ருதி, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, உன் புருஷனை உடனே கூப்பிட்டு கண்டிச்சு வை, இல்லை உன் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை வரும்னு அப்படி இப்படின்னு ஏற்றி விடுவாங்க. அதை கேட்ட ஸ்ருதியும் நேராக போய் ரவிட்ட சண்டை போடலாம். இந்த சீன்லாம் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர வேறு நடக்கும்னா, ரோஹிணி முத்தோட மொபைல்லேருந்து அந்த வீடியோ எடுக்கிற முயற்சியில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தோற்று போயிட்டாங்க. ஆனால் ரோஹிணி விட மாட்டாங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்து முயற்சி பண்ணுவாங்க. முத்தோட மொபைல்லேருந்து அந்த வீடியோ எப்படியா எடுத்துருவாங்க. அந்த வீடியோ வெளியே வந்தோன்னா வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். விஜயாக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சாலும் பெரிய ஆட்டம் ஆடுவாங்க. மீனாட்டெல்லாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. என் மீனாவோட தம்பி மேலே போலீஸ் கேஸ்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படியா இருந்தாலும் இதே காரணமாக வச்சு முத்தையும் மீனா வீட்டை விட்டு தோற்ற தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.